ஏய் பைத்தியம், ரெக்கார்ட் பண்ணாம வந்துருந்துருக்கா. ஏன் இப்போ நான் ரெக்கார்ட் போட்டேன்டா. சொல்லு இதை பற்றி. இது என்ன பெல் டவர், இதை பற்றி என்ன சொல்கிறது? நீ தான் சொல்லணும். இதெல்லாம் படிக்கலடா நான். சப்போஸ் இது வந்து இங்கே போயிரு, இப்படி உட்காந்துக்கலாம் குளிக்கணும்னா படிக்கட்டில் ரொம்ப நேரம் கீழே உட்காந்து ஸ்விமிங் பண்ணாமல் படிக்கட்டில் உட்காந்து குளிக்கிறதுக்கு அந்த புறமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அந்த புறத்துக்கும் இதுக்கும் வேறு சம்மந்தம்டா. அது என்னடா அது? ஏதோ ஒன்று வாடா. ஏய் நான் வரல. ஐயோ ஏய் செருப்பாலடி பண்ணி ஓடி வர்றதா எனக்கு பயமாக இருக்குது. ஒரு ஓட்டையை தேடுறான், அது ரொம்ப நேரமாக கிடைக்க மாட்டேங்குது. அது என்ன ஓட்டன்னே தெரியல எனக்கும். இல்லைடா இங்கேடா. ஆக்சுவலி இந்த கோயிலை விட்டு போகிறதுக்கு மனசே வராத மாதிரி பண்ணினே இருக்கானுங்க. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக தான் வரும், அதனால் நீங்கள் கவலைப்படாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய ஃபண்ட்ஸ் உள்ள இருக்குது. அவ்வளோதான்டா, ஸ்டார்ட் ஆகிடுச்சுடா. பாருங்களேன் எப்படி போயிட்டு இருக்கா, கீழே உள்ள போகிறேன்ட்டு பிளான் பண்ணுறான். இப்போ என்னை வற்புறுத்தி இந்த முன்னாடி இருக்க சீட்டில் உட்கார வச்சுருக்கா. இதானா? ஆனால் அங்கே பாரு, டெட்லி ஸ்பேஸு, டெட்லி ஸ்பேஸ். ஒவ்வொரு பாதமும் பார்த்து வைங்க தம்பி. எங்கள் அம்மா வேற இங்கே நான் வந்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறாங்க. இறங்கத்துக்குள்ளேயே அவங்க நாக்கு தள்ளிடும். வா உள்ளே போயிட்டு வந்து ஒரு சிப்புக்கு செம்ம டேஸ்ட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு 1000 ரூபாய் பச்சா தான். ஈரமனாதான் என்னாச்சு? நான் உட்காருவேன். நான் உட்காந்த இடத்துல நீ உட்காரக்கூடாது. ஆக்சுவலாக வந்து நான் தான் லைஃப்பில் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது. எவனுமே இங்கே கஷ்டப்படாமலாம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி வந்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். இப்போ எங்களுக்கு சென்னை போனோடனே மறுபடியும் மண்டிக்கு ஏறும் எல்லாமே. அங்கே நெல் அவ்வளோதான், ஃபோட்டோத்துக்கோ ஸ்க்ரீன்ஷாட். நீ என்னைக்கு தருவேன்? கங்கோவா கால் வலிக்குதா? அப்படி போடா. பழி வாங்கினதா சொல்லுங்க. உன்னை பழி வாங்கி என்ன பண்ண போறாரு அவரு? இதுதான் எங்களுக்கான ரூம். இது கட்டில்னு நினைச்சோம், கல்லுலேயே செஞ்சிருக்காங்க. அதுக்கு மேல பெட்டு போட்டிருக்காங்க. ஆனா இது 2 பேர் 4 பேர் கொடுக்கலாம் தாராளமா. ஏய் ஐயோ அடுத்த வாட்டி வரமா பார்த்துக்கலாம். அப்போ அடுத்த தடவை கொல்லிக்கு வந்தால் ஃப்ரீ ரூம்ஸ். இந்த கோட்டை வந்து நாமக்கலோட சென்டர் உச்சிக்கில் இருக்குது. இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா மொத்த சிட்டியும் தெரியும். சீரியஸ் எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ முடிச்சிருக்கோம். ஸோ அதோட கிளம்புறோம். டாடா பை பை.